வீரப்பனார் அவர்களுக்கு எந்த கறியினுடைய ருசி ரொம்ப பிடிக்கும்? முஸ்கோந்தி. முஸ்கோந்தினா கருங்குரங்கு. அது ஒரு தனி ஸ்டைல். அந்த குரங்குக்கு வால் நீளமாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். பேரல் குண்டு போட்டு தான் அடிப்பார். வாழை ரெண்டையும் முடிஞ்சு தோளில் போட்டுக்கிட்டு நடந்து வருவாருங்க. இது இங்கிட்ட அடிக்கும், இது இங்கிட்ட அடிக்கும். 2 குச்சி எடுத்துக்கிட்டு போனார். போய் ஒரு குச்சியில் அப்படி கல்லை பிறட்டுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா சோடி சோடியாக தேடுது. செந்தேலை விஷம்ல, விஷம்தான். கொடுக்கு தானே விஷம். 2 குச்சி வச்சுக்கிட்டாரு. இந்த இப்படி கவட்ட மாதிரி அது இருக்குமா, அதை ஒரு அமுக்கம் அமுக்கினார். கொடுக்கு இப்படி குத்த வருமா, அங்கே ஒரு அமுக்கம் அமுக்கினார். இதை நறுக்கு நம்பிக்கிட்டு இதை ஓங்கி ஒரு அமுக்க அமுக்கி இப்படி தள்ளினார்ல, கொடுக்கு தனியாக உசுரோட பிடிச்சி பைக்கில் ஓட்டும். நான் இது என்னடா இதை சரி மருந்துக்கு பிடிப்பார்னு நினச்சா இவ்வளோ பிடிச்சிட்டாரு. பயப்படவே இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு கடத்தியோ அல்லது ஒரு எருமையோ அடித்தா தான் அவ்வளவு பேருக்கும் பரிமாற முடியும். வருகிறவர்களுக்கு அதை தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். ஒவ்வொருத்தரும் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ கொண்டு போவோம். இங்கே வேணுங்கிற எலும்பு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அது விருந்துக்கு தான். ஒரு எருமை வந்து 800 கிலோ 900 கிலோ இருக்கும். 1 டன் எருமை எல்லாம் இருக்குது, 1000 கிலோ இருக்கும். கலைமான் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிலோ இருக்கும். அது பிரம்மாண்டமாக இருக்கும். கழுத்து மட்டுமே 100 கிலோ தேரும். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈரக்குலை நடிக்கிறோம். மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயாவது மாட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு கதை. ஒரே தூக்கு தான், தூக்கி முடிச்சு விட்டோம். ஓ, நம்மளை தாக்குமா? அது தாக்கி தானே வீரப்பனாருடைய அப்பாவே இறந்து போனது. விலங்குகளை வேட்டையாடுறதுக்குன்னு தனி துப்பாக்கி தோட்டா, விலங்குகளை வேட்டையாடுறதுக்குன்னு தனி துப்பாக்கி தோட்டா, மனிதர்களுக்கு தனி துப்பாக்கி தோட்டா? ஆமாம். விலங்குகளுக்கு வந்து எப்போதுமே நவீன ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அந்த தோட்டாக்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். எந்த துப்பாக்கி அது அடிக்கடி பயன்படுத்துவார்? இல்லை, அவர் எப்போதும் வச்சிருக்கிறது வந்து SLR தான். ஆனால் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துகிற துப்பாக்கி வீரப்பனார் வச்சுக்க மாட்டார். யாராவது ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. வேட்டைக்கு போகும்போது அந்த துப்பாக்கி அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது. ஆனால் அவர் இறக்குறப்ப AK-47 கையில் இருந்தது அப்படிங்கிற, அது தமிழக விடுதலை இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பு உள்ளே போச்சுன்னா அவங்க கொடுத்த துப்பாக்கி. அது 13 லட்சமாக என்னமோ அதுக்கு காசு கொடுத்து வாங்கி. ஒரு துப்பாக்கி 13 லட்சமா? AK-47. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளரான திரு முகில் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சார், இப்போ காட்டுக்குள்ள உங்களுடைய உணவு எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். தேல் வறுவல், அதாவது தேல் 65, அதுக்கப்புறம் இந்த எரும மாடு அடிச்சு விருந்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் எப்படி சார்? இல்லை, பண்ணாரி கோயில் இருக்குல்ல, அதனுடைய திம்மம் போகிற சாலையில் வந்து நீங்கள் வடபுறமாக பார்த்தீங்கன்னா சமதளக்காடு மலைத்தொடர் இருக்குது. ஒரு நாள் நான் அன்னைக்கு தான் புதுசாக பார்த்தேன். போயிட்டு இவர் என்ன செஞ்சார், 2 குச்சி எடுத்துக்கிட்டு போனார். போய் ஒரு குச்சியில் அப்படி கல்லை பிறட்டுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா சோடி சோடியாக தேடுறது. தேல் செந்தேலை. விஷம்ல, விஷம்தான். கொடுக்கு தானே விஷம். பாம்புக்கு பல்ல மாதிரி தேலுக்கு கொடுக்கல விஷம். 2 குச்சி வச்சுக்கிட்டாரு. இந்த இப்படி கவட்ட மாதிரி அது இருக்குமா, அதை ஒரு அமுக்கம் அமுக்கினாரு. கொடுக்கு இப்படி குத்த வருமா, அங்கே ஒரு அமுக்கம் அமுக்கினார். இதை நறுக்கு நம்பிக்கிட்டு இதை ஓங்கி ஒரு அமுக்க அமுக்கி இப்படி தள்ளினார்ல, கொடுக்கு தனியாக வந்துருச்சு. உசுரோட பிடிச்சி பைக்கில் ஓட்டும். நான் இது என்னடா இதை சரி மருந்துக்கு பிடிப்பார்னு நினச்சா இவ்வளோ பிடிச்சிட்டாரு. பயப்படவே இல்லை. அப்போ வந்து மேய்க்க ரங்கசாமியெல்லாம் உயிரோடு இருந்தான். அவனும் வந்து பிறக்கிறான். என்னடா தேலை கண்டா நம்ம வந்து கல் எடுத்துகிட்டு அடிப்போம், உங்கள் சாதாரண குச்சியை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஏதோ நான் என்ன அந்த மான் ஊறுகாய் தின்னவங்கள்ல, ஆமக்கறி தின்னவில்லை, அந்த காரணத்துக்காக நான் இதை சொல்ல. உண்மையிலேயே நடந்தது. நான் போய் சொன்னாலும் என்னுடைய சக நண்பர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேல் வருத்தமாக இல்லைங்கிறத. ஏன்னா அப்புறம் நாளைக்கு நீங்கள் எழுதிங்க, தேல் வறுத்து சாப்பிட்டு வீரப்பன் ஒரு டைட்டிலில் போட்டு என்னை அவமானப்படுத்திடுறாங்க. நடந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு காட்டுவாசியில் ஒரு 30 பேர் வருவான். எதுக்குன்னா அரிசி பைத்தியம் எடுத்துகிட்டு வருவாங்க. அரிசி, பருப்பு, சரக்கு சாமான், அது இது ரொட்டு ருசுக்கு எல்லாமே வரும். ராகி மாவுலேருந்து எல்லாமே வரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஆர்வத்தில் சில பேர் கொஞ்சோண்ட கொடுத்துக்கிட்டு வருவாங்க காட்டுக்குள்ள. அப்போ அவங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா சில பேர் இங்கே தங்கிடுவான். அன்றைக்கி வந்து ஒரு கடத்தியோ அல்லது ஒரு எருமையோ அடித்தா தான் அவ்வளவு பேருக்கும் பரிமாற முடியும். நீங்கள் வந்து ஆமக்கறியெல்லாம் இங்கே பரிமாற முடியாது. ஆனால் அந்த ஆமை தெரிஞ்சது, நட்சத்திர ஆமை தெரியும். நாங்கள் அதெல்லாம் எடுத்ததே கிடையாது, அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. இப்போ எருமைக்கறி அடிக்கிறோம்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா வத்தல் போடுவோம். வத்தலையும் வந்து இந்த கறியை வெட்டுறதே மாலை மாதிரி கயிறு மாதிரி தான் வெட்டிகிட்டே வருவாங்க. துண்டு போட மாட்டாங்க. அதை கைக்கு எட்டின தூரம் மரக்குச்சி இருக்கும், அதை வந்து அருவாளால் சீவிட்டு அதில் அந்த ஊசியாக இருக்கிற குச்சியெல்லாம் அப்படியே போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரமே கறி மரமாக இருக்கும். 3 நாள் 4 நாள் அதில் காயும். அதுக்கப்புறம் பாறை காய்ச்சல் போடுவோம். கறியை கருப்பு கலரில் மாறிடும் வத்தல். அதை எடுத்து அப்புறம் கட் பண்ணுவோம்.
வருகிறவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். ஒவ்வொருத்தரும் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ கொண்டு போவோம். இங்கே வேணுங்கிற எலும்பு குழம்பு வச்சுருவோம், சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் காட்டுக்குள்ளே வந்து நடந்த வரலாறுகள். இப்போ அந்த எறும்பு மாடு அடித்து விருந்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் என்னது? இல்லை, அதான் எருமை வந்து அடித்தா இது காளை மாடா? அந்த இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, பைசன்லாம் கிடையாது. எது கண்ணில் கிடைக்குதோ அதை அடிச்சிருவாங்க. அது விருந்து, அது விருந்துக்கு தான். நீங்கள் வந்து ஒரு எருமை வந்து 800 கிலோ 900 கிலோ இருக்கும். 1 டன் எருமையெல்லாம் இருக்குது. ஒரு எறும்பு 1 டன் 1000 கிலோ 1000 கிலோ இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கடத்தினா கலைமான் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிலோ இருக்கும். அது பிரம்மாண்டமாக இருக்கும். கலைமான் சொல்லுவாங்க. புள்ளிமான் அவ்வளோ இருக்காது. புள்ளிமான் வந்து ஆட்டு வகையை சார்ந்தது. கலைமான் வந்து மாட்டு வகையை சார்ந்தது. எருமை வந்து எருமமா இங்கே இந்த எருமை இல்லை, அங்கே இருக்குது. அது திமுத்துமுன்னு இருக்கும். அப்படி எந்திரிச்சு இப்படி கழுத்து மட்டுமே 100 கிலோ தேரும். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈரக்குலை நடுங்கிடும். நம்மளை தாக்குமா? அது தாக்கி தானே வீரப்பனாருடைய அப்பாவே இறந்து போனது. நீங்கள் பைசனை சொல்கிறீங்களா? பைசன்னா ஒண்டி எருமைன்னு பேர். ஓகே ஓகே ஓகே. ஒண்டி எருமைன்னா என்ன தெரியுமில்ல, அது சீசனுக்கு மட்டும்தான் நம்ம கூட்டத்தோடு வந்து சேரும், இனப்பெருக்கத்துக்கா. மற்ற நேரம்லாம் தனிக்காட்டு ராஜா தான் அவங்க. அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயாவது மாட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு கதை. ஒரே தூக்கு தான், தூக்கி முடிச்சு விட்ரும். நீங்கள் அந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காட்டெருமையே சிங்கம் அடிக்கும். முன்னாடி நின்று அடிக்காது தெரியுமா, பின்னாடி நின்று தான் அடிக்கும். முன்னே அடித்து காலி பண்ணிடும். இல்லை, பின்னாடி தான். முன்னாடி நின்று அடித்து காலி பண்ணிடும். எருமை வந்து அப்படி தூக்கி வீசிடும். அது மோசமான விலங்குது. நீங்கள் அந்த சிங்கமே பின்னாடி பாஞ்சு தான் அதை மடக்கும். முதுகில் பாஞ்சு, அதுக்கப்புறம் அதனுடைய பெடக்ஸில் இன்னொன்று பாயும், சைட்லேருந்து ஒன்று பாயும், அதுக்கப்புறம் குறவலையை போடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அதை மடக்கும். முன்னாடி மட்டும் மாட்டினோம்னா முடிஞ்சோம். அதுதான் நீங்கள் சொல்கிற பைசன், ஒண்டி எருமை அதுக்கு பேர். அது அடித்தோம்னா தான் எல்லாருக்கும் கரெக்டாக வரும். வத்தலுக்கு கரெக்டாக வரும். நாங்களும் வத்தக்கறி வச்சுக்குவோம், அவங்களுக்கும் கொடுத்து விடலாம். அவன் 2 நாள் தங்கினா 2 நாளைக்கு அவனுக்கு விருந்தை கொடுக்கணும். அப்போ நீங்கள் கடத்தி அடித்தாலாம் கட்டுப்படி ஆகாது. அதாவது வீரப்பனார் அவர்களுக்கு எந்த கறியினுடைய ருசி ரொம்ப பிடிக்கும்? முஸ்கோந்தினா கருங்குரங்கு. அது ஒரு தனி ஸ்டைல். ஏன்னா அந்த குரங்குக்கு வால் நீளமாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். பேரல் குண்டு போட்டு தான் அடிப்பார். வாழை 2 முடிஞ்சு தோளில் போட்டுட்டு நடந்து வருவாருங்க. இது இங்கிட்ட அடிக்கும், இது இங்கிட்ட அடிக்கும். செத்து போன குரங்கு. எப்படி சார்? விலங்குகளை வேட்டையாடுறதுக்குன்னு தனி துப்பாக்கி தோட்டா, மனிதர்களுக்கு தனி துப்பாக்கி தோட்டா? ஆமாம். விலங்குகளுக்கு வந்து எப்போதுமே நவீன ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அந்த தோட்டாக்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நாட்டு துப்பாக்கினா நாங்களே குண்டை ரெடி பண்ணிடுவோம். அவரே உருட்டிடுவார், ஈயத்தை போட்டு உருட்டி காய வைப்பார், கருமருந்து அரைக்கணும், அதெல்லாம் அவரே பண்ணி. ஓகே. மனிதர்களுக்குன்னா அது தனி. ஆமாம். ஓகே. எந்த துப்பாக்கி அடிக்கடி பயன்படுத்துவார்? இல்லை, அவர் எப்போதும் வச்சிருக்கிறது வந்து SLR தான். ஆனால் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துகிற துப்பாக்கி வீரப்பனார் வச்சுக்க மாட்டார். யாராவது ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. வேட்டைக்கு போகும்போது அந்த துப்பாக்கி அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு வேட்டைக்கு போயிடுறது. திருப்பி வந்தோம்னா அந்த துப்பாக்கியை சாட்சி வச்சுருவோம். அந்த வேட்டை துப்பாக்கிங்கிறது பொதுவான துப்பாக்கி தான். ஆனால் அவர் இறக்குறப்ப AK-47 கையில் இருந்தது அப்படிங்கிற, அது தமிழக விடுதலை இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பு உள்ளே போணுச்சுல, அவங்க கொடுத்த துப்பாக்கி. அது 13 லட்சமா என்னமோ அதுக்கும் காசு கொடுத்து வாங்கியிருக்கு. ஒரு துப்பாக்கி 13 லட்சமா? AK-47. ஓகே. சாகிறப்ப அந்த AK-47 கையில் இருந்தது. அது காவல்துறை அறிவிச்சாங்களா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அவர் எப்போதுமே SLR தான் அதை பயன்படுத்துவார். SLR அதுதான் ஆட்களை. ஆமாம், அது மேக்சின்னு ஏறிக்கிட்டே இருக்கும் தோட்டம். ஓகே. அந்த AKயும் அப்படி தான் ஏறும். பட் அது அதிநவீன துமிக்கிங்கிறதுனால அவர் எப்போதுமே கையாளுவது SLR தான். அதனால் அவர் அடிக்கிறதுக்கு ஈஸியாக அதை எடுத்துக்கிடுவார். ஓகே. எடையெல்லாம் ஒன்று தான், எல்லாமே 4.5 கிலோ தான். துப்பாக்கினாவே 4.5 கிலோ, அதுக்கு தாண்டி எடை இருக்காது. கட்ட துப்பாக்கி வேணால் கொஞ்சம், அதுவே 4.5 கிலோவுக்கு தான் தயார் பண்ணணும். அதுக்கு மேலே தூக்கியெல்லாம் அடிக்க முடியாது. அதோட ரேஞ்ச் எப்படி சார் இருக்கும்? ஒரே ஷார்ட்டில் கிட்டத்தட்ட 10 புல்லட் 15 புல்லட் அந்த மாதிரி. அது AK அந்த மாதிரி. SLRம் அந்த மாதிரி போகும். ஒரு 16 தோட்டா அடிக்கலாம். ஒரே ஷாட்டில் 16 தோட்டா? ஒரே ஷாட்டில் அடிச்சுட்டே இருக்கலாம். 14 தோட்டா வெளியே இருக்கிறவரை அடிக்கலாம். ஓகே. அது தோட்டானுடைய மதிப்பு 16. 16 இருக்குது, 32 இருக்குது. நம்ம எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் மேக்சின் தானே, மேக்சினை பொறுத்து இருக்குது. ஓகே. இரவு நேரங்களில் தாக்குதல் நடந்திருக்கா? நாங்கள் இருக்கும்போது இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்துச்சேன்னு எனக்கு நினைவு இல்லை. ஸோ இவ்வளோ போராட்டங்களை தாண்டி தான் அந்த காட்டு வாழ்க்கை. ஆமாம். மிகப்பெரிய அது அதை எப்படி சொல்கிறதுனா, பயம் இல்லை, ஆனால் பயம் இருக்கும் வீரப்பனருக்கு. அவருக்கு அதெல்லாம் இல்லை. அவர் எப்போதுமே கேஷுவாலிட்டி கேரக்டர். எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்சுரம். 52 வயசு அவர் இறக்கும்போது, அது ஒன்றும் பெரிய வயசு இல்லையே. 52 வயசு வரை அவருக்கு என்ன கண்ணு மட்டும் லேசாக கொஞ்சம் படிக்கிறதுக்கு தெரியலைன்னு இருந்தார், அவ்வளோதான். அது எப்போதுமே ஆயுதம் தூக்குற போராளிகளுக்கு கண் பார்வை சீக்கிரமாக மங்கிடும். அடிக்கும் போது அந்த குறி வச்சு அடித்து இந்த பார்வை சீக்கிரமாக கம்மியாயிடும். அதான் வீரப்பனாருடைய வாழ்க்கை என்பது, உலக பூமி பந்தில் இன்னொரு வீரப்பனார் பிறப்பதும் இல்லை,
இனிமேல் உருவாவதும் இல்லை. ஓகே, வீரப்பனார் வீரப்பனார் தான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.